களம் 16 நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போற தேர்தல் பிரச்சார பேச்சு யாருடையது அப்படின்னா, திருநெல்வேலியில மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக இந்த கூட்டணிக்கு சார்பாக வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் அந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளருமான வைகோ, திமுகவினுடைய பொருளாளர் மு.க.ஸ்டாலின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக இந்த கெயில் திட்டத்தின் போது அந்த திட்டம் கையெழுத்தாகும் பொழுது மு.க.ஸ்டாலினுடைய முன்னிலையில தான் கையெழுத்தாகிறது. இந்த ஒரு செயல் கொலையை விட மிகப்பெரிய குற்றமாகத்தான் கருதப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு, தமிழகத்திற்கு அழிவை தேடித்தரக்கூடிய இந்த மாதிரியான திட்டங்களுக்கு தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டு வருபவன் வைகோவாகிய நான் தான். ஆகவே நான் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த மக்கள் நல கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவுகளை நீங்கள் தர வேண்டும். கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியான திட்டங்கள் எதிர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதி அளித்ததோடு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் வைகோ. அவருடைய பிரச்சார பேச்சை இப்ப நம்ம பார்க்கலாம். கணபதி பாண்டியன் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லுகின்ற இந்த முக்கியமான இந்த 3-4 பிரச்சனைகளை தயவு செய்து மக்கள் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை உள்ளிட்ட அத்தனை மாவட்டங்களையும் அடியோடு நாசமாக்கி நரக படுகொலியிலே தள்ள போகிற மீத்தேன் எரிவாயு திட்டத்தை எதிர்த்து நான் ஊர் ஊராக சென்று போராடினேன். ஐயா நம்மாழ்வார் சாகர வரையில் போராடினார். இந்த மீத்தேன் கேஸ் திட்டம் வந்தால் விவசாயம் அடியோடு அழிந்துவிடும், கட்டிடங்கள் இடியும், 1000 வருஷத்துக்கு விவசாயம் பண்ண முடியாது. தஞ்சை தரணி காவிரி பாய்கிற தீரம் பஞ்ச பிரதேசமாக, பாலைவனமாக, பட்டினி பட்டாளமாக நாம் வாழி பிச்சைக்காரனாக வேண்டும். மீத்தேன் ஆபீச நாளை ராத்திரிக்குள்ள காலி பண்ணாட்டி உடைச்சு நொறுக்கோன்னு சொன்னார். சாயங்காலமே 5 லாரியில வந்து ஜாமான் எடுத்துட்டு காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க மத்திய சர்க்காருடைய கம்பெனி, கான்ட்ராக்ட் கம்பெனி, கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன். இவன் நான் கோர்ட்ல கேஸ் போட்டேன், பசுமை தீர்ப்பாயத்தில் வக்கீலா போய் வாதாடினேன். இப்ப நாங்க வேலையை எடுக்க ரத்து பண்ணிட்டோம். நாங்க நல்லா கவனிக்கணும், நீங்க வேலையை ரத்து பண்ணல. மு.க.ஸ்டாலின் கையெழுத்து போட்ட அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தப்படி வேலையை முடிச்சு கொடுக்கலன்னு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் ரத்தாயிருக்கு. நான் தஞ்சை மண்ணில் பிறந்தவன், நான் காவிரி தண்ணீரை குடித்து வளர்ந்தவன் என்று சொன்னான். நான் கலைஞர் அவர்களை கேட்கிறேன், பிறந்த மண்ணுக்கு உங்களை விட துரோகம் யாருமே செய்ய முடியாது. அந்த பூமிக்கே நீங்க துரோகம் செஞ்சீங்க. உங்க மகன் எதுக்கு கையெழுத்து போட்டான்னு கேட்டா தெரியாம போட்டான். நீங்க தெரியாம கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு விட்டுருவாங்களா? தெரியாம கொலை பண்ணிட்டேன் என்னை விட்டுருங்கன்னு. ஒரு கொலை ஒரு மனுஷனை தான் கொள்ளும். உங்க மகன் போட்ட கையெழுத்து எங்க வருங்கால கோடிக்கணக்கான தமிழர்களே அழிச்சு போடும். அது பாதியில் நிக்குதா. அடுத்தது ஷேல் கேஸ். ஷேல் கேஸ்ங்கிறது இதை விட ஆபத்து. 10,000 அடி ஆழத்துக்கு 1 கோடி லிட்டர் தண்ணீர், நல்ல தண்ணீரை உள்ள செலுத்தி 684 நச்சு வேதிப்பொருட்களை உள்ள போர்ஸா தள்ளி 10,000 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய பாறைகளை உடைச்சி நொறுக்கிட்டு அதிலிருந்து இந்த கேஸ் கரைசலை வெளியே கொண்டு வந்து அதை கேஸ் ஆக்கி கொண்டு போனா பெட்ரோலை விட அது அதிக விலைக்கு போகும். இந்தியா வந்து அமெரிக்கா மாதிரி பணத்துல முன்னேறிடும். ஆனா நம்ம தமிழ்நாடு அதோட அடியோடு அழிஞ்சு போகும். இதுக்காக நான் அதுக்கு கேஸ் போட்டிருக்கேன். அந்த கேஸ் இப்ப எலெக்ஷனுக்காக வாய்தா வாங்கியிருக்கேன் கோர்ட்ல. இப்ப நடந்திருக்கக்கூடிய ஏப்ரல் 24ஆம் தேதி நேத்தா செய்தி வந்தது. எனக்கு லெனின்னு சொன்னாரு, தம்பி திருமுருகன் காந்தி போன் பண்ணி சொன்னாரு, அண்ணே பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு. இந்த சேல் கேஸுக்கு இந்திய சர்க்கார் எடுக்கிறதுக்கு ONGCக்கு ஆர்டர் கொடுத்துட்டான். நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுல நரேந்திர மோடி மாதிரி ஒரு துரோகமான பிரதமர் இந்தியாவில் இதுவரைக்கும் சரித்திரத்தில் வந்தது. பிஜேபி காரங்களா கோவப்படாதீங்க. நான் நரேந்திர மோடி வாஜ்மா இருப்பாரும் போய் முதல் நாள் இந்த கொலகார போய் ராஜபக்சே கூட்டி வந்த மூஞ்சிக்கு நிறைய ஒன்னே பாரி துரோகிய நான் பார்த்தது இல்லை, நான் கருப்பு கொடி காட்டுவேன் பதவி பிரமாணம் இருக்கு அன்னைக்குன்னு சொல்லி அன்னைக்கே நான் கைதான. பதவி பிரமாணத்துக்கு முன்னாடியே கைது பண்ணி என்னை கொண்டு சிறையில் வச்சாங்க. இப்ப என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா நரேந்திர மோடி? நியாய விலை கிடையெல்லாம் இனி நடத்த முடியாது. ஒரு ஒப்பந்தத்தில் நைரோபியில கையெழுத்து போட்டிருக்காங்க. குறைஞ்ச விலைக்கு எந்த பொருளும் கோதுமை அரிசி எதுவும் விற்க முடியாது. விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்தா அந்த பொருளை ஏற்றுமதி பண்ண முடியாது. அதை விட கொடுமை என்னன்னா, இங்க கயத்தாறுல கொண்டாந்து ஒரு மால் போடுவான் அமெரிக்காக்காரன் அல்லது வெளிநாட்டுக்காரன். இந்த இருக்கக்கூடிய அத்தனை கடையில கிடைக்கிற ஜாமானும் உள்ள போனேன்னா ஏர் கண்டிஷன் வசதி செஞ்சு குழு 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 உள்ள போன கூல்ட்ரிங்க் எல்லாம் கொடுப்பான்.
இளநீ கூட வெட்டி கொடுப்பான். நீங்க 200 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 50 ரூபாய்க்கு விற்பான். உள்ள போனா குழு குழு ஜிலு ஜிலுன்னு இருக்கு, ரொம்ப சுகமா இருக்கு, கேட்ட நேரம் காப்பி கூட கொடுக்கறான் அப்படின்னு நம்ம ஆள் பூரா உங்க கடைக்கு யாருக்கும் வரமாட்டாங்க, அங்க போயிருவான். ஒரு வருஷத்துக்குள்ள உங்க கடையை மூடிடுவீங்க. அதே பொருளை 350 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்படி பல நாட்டை அழிச்சு போட்டான். இதுக்கு கையெழுத்து 15 வருஷமா காங்கிரஸ் போடாம இருந்தது. இந்த ஏப்ரல் 24ஆம் தேதி கையெழுத்து போட்டாரு. உள்நாட்டு வியாபாரத்தை அழிக்கிறதுக்காகத்தான் மோடி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஆகவே கண்டிப்பாக பாஜகவிற்கு உங்களுடைய ஓட்டுகள் வேண்டாம், போட வேண்டாம், உங்களுடைய ஆதரவு எல்லாமே மக்கள் நல கூட்டணிக்கே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சிருந்தாரு வைகோ. அடுத்ததாக நம்ம பார்க்க போற தேர்தல் பிரச்சார பேச்சு யாருது அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் EV.K.S. இளங்கோவனுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தான் பார்க்க போறோம். குறிப்பாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை எதிர்க்கக்கூடிய சக்தி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் இருக்கிறது. அதனால தான் நாங்க கூட்டணி சேர்ந்து இந்த 2016 சட்டமன்ற தேர்தலை கண்டிப்பாக தர்மத்தை நிலைநாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாரு. அவருடைய பிரச்சார பேச்சை இப்ப நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலை சாய்வு செய்து சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. நீங்கள் ஒரு அநியாயத்திற்கும் அதர் தர்மத்திற்கும் எதிராக தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து இங்கே நாங்கள் தர்மத்தை நிலைநாட்ட இந்த தேர்தலை அதிமுகவை எதிர்க்கின்றோம். அதிமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி, பலம், ஆண்மை அது இந்த கூட்டணிக்குத்தான் உண்டு. பத்திரிகைகள் படித்திருப்பீர்கள், நான் பல இடங்களிலே சொல்லி வருவது அதுதான். காட்டிலே இருக்கின்ற ஒரு பெண் யானை மதம் பிடித்து தறிகட்டு ஓடுகின்ற நேரத்தில் அந்த மதம் பிடித்த பெண் யானையை அடக்குவதற்கு கும்கி என்ற ஆண் யானை வேண்டும். அந்த ஆண் யானை தான் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேர் இயக்கமும். சில பேர் சொல்கின்றார்கள், மதம் பிடித்து தறிகட்டு ஓடுகின்ற அந்த யானையை நாங்கள் அடக்குவோம் என்று. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், யானையை அடக்குவதற்கு ஓனாயும் நரியும் முள்ளம்பன்றியும் முயற்சி செய்தால் எப்படி இருக்குமோ அதுதான். எதற்கு சுற்றி வளைத்து உங்களிடம் பேசுவது? நேரடியாகவே வருகின்றேன். ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்கு காங்கிரசும் அதிமுகவும் தான் வைகோவை போன்றவர்கள். அதிமுகவினுடைய வெற்றிக்காக அதிமுகவினர் மட்டும் கிடையாது, மக்கள் நல கூட்டணியினரும் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள், அதற்காகத்தான் பிரச்சாரங்களும் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி அந்த கூட்டணி மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வச்சு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை கோவையில் நிறைவு செஞ்சிருந்தார் EV.K.S. இளங்கோவன். அவருடைய பிரச்சார பேச்சையும் கேட்டோம். இத்தோடு இன்றைய களம் 16 நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த களம் 16 நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.